ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா, வெங்காயம், கோஸ், கொத்தமல்லி, கரம் மசாலா, சால்ட்டு, எண்ணெய், மஞ்சத்தூள். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் மைதாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1/4 கிலோ மைதாவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மைதாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இந்த மாவை பிசைகிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இது மாவு நல்லா சப்பாத்தி மாவு இல்லை பூரி மாவை நம்ம பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை சப்பாத்தி மாவு இல்லை பூரி மாவு பதத்துக்கு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். எவ்வளோ நேரம் உங்களால் சாஃப்டாக பிசைய முடியுமோ அவ்வளோ பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த ஊறுற கேப்பில் நம்ம மோமோக்கான ஸ்டஃபிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இப்போது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பாதி வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு சின்ன சைஸ் கோஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கோஸும் வெங்காயமும் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம எப்படியும் ஆவியில் வேக வைக்க போகிறோம், அதனால் நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கோஸ் இப்போ வதங்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை லைட்டாக வதக்கினா போதும். அடுத்து கொத்தமல்லியை இதை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நமக்கு மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. இப்போது நம்ம மைதா மாவை எப்படி திரட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைதா மாவை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு பூரி சைஸ்க்கு திரட்ட போகிறோம். இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம வேகும் போதே இது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும், மோமோஸ் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போது எல்லா மாவையும் நம்ம எல்லா பால்ஸையும் திரட்டி வச்சுட்டு இப்போது மோமோஸ் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கேபேஜ் ஸ்டஃபிங்கை நம்ம திரட்டி வச்சுருக்க மைதா மாவுக்குள்ளே வச்சுட்டு இந்த மோமோஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மைதா மாவை திரட்டினதோட கார்னர்ஸை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டே வரணும். சாரிக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம இதை மடிச்சுட்டே வரலாம். இது டோட்டலாக ஃபுல்லாக மடித்து முடித்ததுக்கப்புறமா இதை கழுத்தை ஒரு திருகிட்டு மண்டை மேலே அமுக்கி விட்டோன்னா அவ்வளோதான், நம்ம மோமோஸ் லாக் ஆகிடும். எல்லா மோமோஸையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு இதை ஒரு ஸ்டீமரில் குக் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டீமரில் தண்ணி வச்சுட்டு மேலே ஸ்டீமிங் பவுலை வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் எல்லாம் லைனாக அடுக்க போகிறோம். இப்போ வீட்டில் ஸ்டீமர் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம இட்லி குண்டானில் கூட இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மோமோஸை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். இப்படி வேக விட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடும். இந்த மோமோஸை பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இதுக்கு ஒரு கார சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.